பேச்சு அவங்க அக்கா 2 பேருமே சேர்ந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஐயரு வராரு. வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன இப்படி கேட்குறீங்க? நீங்கள் வந்தால் தான் பேரே வைக்க முடியும். என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லிட்டு இருக்காரு. சரி, குழந்தைங்களோட ஜாதகம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க. அதுக்கு ஐயர் சொல்கிறாரு, உங்களோட பேத்தி சூப்பர்மா, என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. உங்களை மாதிரி தைரியம் எல்லாத்துலேயுமே அவங்க கரெக்டாக எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தையும் நல்ல ஒரு இதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே கரெக்டாக அஞ்சலி வராங்க. குழந்தைக்கு மீனாட்சின்ற பேர் வைக்கலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்லிகிட்டே இருக்காங்க. அஞ்சலி கிட்ட வந்து கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், நான் ஒரு பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன், அது நல்லா இருக்கா பாருங்கள், பூமிகா அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஐயருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அம்மா, இதெல்லாம் ஒரு பேராம்மா, பேரே நல்லா இல்லை, இந்த பேரில் ரொம்ப கஷ்டம் வரும், அப்படி கோவம் வரும், வேஸ்ட்டு இந்த பேர் அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. பேருனா அந்த குழந்தைக்கு பொருத்தமாக பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அஞ்சலிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சரி வாங்க உள்ளே போகலாம் சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. கோமியம் இருக்குது, இதை வீடு ஃபுல்லாக தெளிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் கொடுக்குறாரு. அதுக்குள்ளே பாண்டி ஓடி வராங்க. என்னது இளநீரா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா வேண்டாம், விபரீதமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூசன் சொல்கிறாரு. குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு ஐயோ என்னது இது, அது கோமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கொஞ்சம் முன்னாடி சொல்லலாம்ல, வீட்டுக்கு தெளிக்கிறதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்கிறாரு. அண்ணா என்ன, நான் குடிச்சிட்டேன். ஐயோ கோமியத்தை போய் குடிச்சிட்டிங்களா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாண்டி போகிறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. பாருன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. சரி போ பாண்டியை விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐயர் நல்லா தான் சொன்னார், விடு போ அப்படின்னு வீரமுத்து சொல்கிறாரு. பூமி முத்தழகு 2 பேருமே சூப்பராக ரெடியாகி வந்து நிற்கிறாங்க. பார்த்தோன்னே ஸ்வேதா சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ அழகாயிட்டீங்க, 2 பேரும் ரொம்ப அழகாக ஜோடியாக வந்து சூப்பராக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வேதா. அதுக்குள்ளே அமுதன் சொல்கிறாரு, பூவெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா என்ன பூவெல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க, நல்லா படிச்சிருந்தா கூட பெரிய ஆளாக இருப்பீங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, அப்போ படிக்கலாம் தோணலை, ஆனால் எனக்கு படித்த அழகான புத்திசாலியான பொண்டாட்டியை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அமுதன். அதை கேட்டோடனே ஸ்வேதா, ஆமாம் என்னங்க இப்படி ஆமாம்னு சொல்கிறீங்க, எவ்வளோ பேர் படித்தவங்க படிக்காதவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சில பேருக்கு நிறைய பணம்லாம் கடவுள் கொடுப்பாரு, என்ன கடவுள் நினைக்கிறாரு அதை தாங்க செய்வார், எனக்கு அந்த வகையில் எல்லாமே நல்லதாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே ஐயர் வந்துட்டார். சரி குழந்தைக்கு ஒரு நல்ல பேராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த டப்பாவை எடுத்துகிட்டு வராங்க. பாட்டிலை கொடுத்து இதில் 2 பேர் இருக்குது, இதில் எந்த பேர் வருதோ அதை நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. சரி நீங்களே அந்த பேப்பரை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. அப்படியே பேச்சு எடுக்கிறாங்க. எடுத்து ஐயர்கிட்ட கொடுக்கும்போது அந்த சீட் அப்படியே பறந்து போகுது. அப்படி எல்லாருமே ஆர்வமாக பார்க்குறாங்க. போயிட்டு விளக்கில் பட்டு அப்படியே எரிஞ்சிடுது. அது வேண்டாமா, அந்த பேர் வேண்டாம், சாமிக்கு அந்த பேர் பிடிக்கல, அது எரிஞ்சு போச்சு, அதோடு விட்டுருவோம், இந்த பாட்டிலில் இருக்க இன்னொரு பேர் அதையே நம்ம வைக்கலாம் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. அந்த பேரை மறுபடியும் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அதில் மீனாட்சின்னு இருக்குது. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே, முத்தழகு எல்லாருமே. இந்த குழந்தைக்கு மீனாட்சின்ற பேரே வைக்கலாமா, அதுதான் அந்த கடவுள் வந்து இந்த பேச்சே அதை தான் சொல்லியிருக்காங்க, உங்கள் குலதெய்வம் என்ன சொல்கிறாங்களோ அதையே நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. மீனாட்சினே பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அஞ்சலிக்கு மட்டும் பயங்கரமாக கோவம் வருது. என்ன இது, நாம் ஒரு பேர் எழுதி போட்டால் வேறு பேருக்கு சொல்கிறாங்க, ஐயோ கடவுளே, பூமிக்கு அஞ்சலி எவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி கோவமாக நிற்கிறாங்க. அப்போ ஐயர் சொன்ன பேரே வச்சிடலாம், ஏன்னா அந்த பேப்பர் எரிஞ்சு போச்சு. அப்போ அஞ்சலியோட அந்த பெண் குழந்தைக்கு நாம் மீனாட்சின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பேச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. முத்தழகு அப்படியே பூமியை பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. நாம் என்ன நினச்சோமோ அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஐயர் சொல்கிறாரு, அந்த பேர் பாப்பாவுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க எல்லாருமே சேர்ந்து பாப்பாவோட காதலை சொல்லுங்கள்.